பல நூற்றாண்டுகளா உலகெங்கிலும் உள்ள மக்களோட மனச தொட்ட சில ஆழமான போதனைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மலை பிரசங்கத்தை விவரிக்கிற ஒரு அழகான கவிதை நூல்ல இருந்து இந்த போதனைகளோட சாரத்தை நாம இப்ப ஆராய போறோம். சரி வாங்க, அந்த காலத்துக்கே ஒரு பயணம் போலாம். நம்மளோட மூல நூல் அந்த சீனை எப்படி நம்ம கண் முன்னாடி கொண்டு வருதுன்னு பாப்போமா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு உயரமான இடத்துல ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அவரை சுத்தி ஒரு பெரிய கூட்டம். அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, உடம்புல மட்டும் சோர்வில்ல, மனசுலயும் ஒரு பெரிய பாரம் இருந்திருக்கு. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பதில தேடி ஒரு சின்ன நம்பிக்கை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அந்த அமைதியை கலைச்சிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, இப்போ இந்த பிரசங்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான போதனைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் மத்த எல்லா டீச்சிங்ஸ்க்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? மனசுல தாழ்மை உள்ளவங்க பாக்யவான்கள், ஏன்னா பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு தான். யோசிச்சு பாருங்க, அதிகாரம், பெருமை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயத்துல இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அதிர்வு உண்டாக்கியிருக்கோன்னு. இதுல இருந்து தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம போறோம். அதாவது, இந்த உலகம் சொல்றதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கிற சில உண்மைகள். இங்க பாருங்க, ரெண்டு வெவ்வேறு உலக பார்வைகளை எவ்ளோ அழகா ஒப்பிட்டு காட்டுது. ஒரு பக்கம் உலகம் சொல்லுது பெருமையாயிருன்னு, இன்னொரு பக்கம் இயேசு சொல்றாரு தாழ்மைதான் உன்னை உயர்த்துன்னு. அப்போ இந்த பிரசங்கம் எவ்ளோ ஒரு புரட்சிகரமான சிந்தனையா இருந்திருக்கும்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்னும் ஒரு படி மேல போகுது. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப சவாலான ஒரு கட்டளையா மாறுது. பழிக்கு பழின்னு சொல்ற இந்த உலகத்துல இந்த பிரசங்கம் ஒரு புது வழியை காட்டுது. அதுதான் அன்போட வழி. அப்போ உண்மையான வெற்றினா என்ன? பழிவாங்கறதுல இல்ல, அதுக்கு பதிலா மன்னிக்கிறது மூலமா அந்த தீமையை விட மேல உயர்ந்து நிக்கிறதுல தான் இருக்குன்னு இந்த மூலநூல் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இந்த போதனைகளோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே ஒரு கொள்கையில அடக்குறாங்க. நம்ம மூலநூல் இத ஒரு முழு வாழ்க்கைக்கும் இது ஒன்னே போதும்னு சொல்லுது. அது என்னன்னா, மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்க. சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சரி, இதுவரைக்கும் நாம கட்டளைகளை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த போதனைகள் எப்படி நம்ம வாழ்க்கை பாதைக்கே வழிகாட்டுற ஒரு உருவகமா மாறுதுன்னு பார்க்கலாம். இங்க இயேசுவ ஒரு டீச்சரா மட்டும் பார்க்கல, அவர் ஒரு வழிகாட்டுற ஒளி மாதிரி. அவரை ஃபாலோ பண்றவங்க யாரும் இருட்டுல தனியா நடக்க வேண்டியதில்லைன்னு ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்கறாரு. சரி, இது எல்லாமே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. அன்னைக்கு அந்த மலையில பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன தாக்கம் இருக்கு? நம்ம மூல நூல் நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. இது வெறும் ஒரு வரலாற்று சம்பவமா, இல்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு காலத்தால அழியாத ஒரு செய்தியா? ஏன்னா இந்த பிரசங்கத்தோட உண்மையான பவரே நம்ம வாழ்ற விதத்தையே மாத்துறதுல தான் இருக்கு. அதனாலதான் இத வெறும் வார்த்தைகளா பார்க்காம வாழ்க்கையே மாற்ற சத்தியங்களா பார்க்கறோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த பிரசங்கத்தோட மொத்த சாரத்தையும் நம்ம மூலநூல் இந்த 3 கொள்கைகளா சுருக்கி தருது. நம்மளோட இந்த பகுப்பாய்வ மூல நூல்லிருந்து ஒரு ஆழமான சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்தோட முடிக்கலாம். அது என்னன்னா, இந்த போதனைகளுக்கு ஒரு தனி மனுஷனை மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்தையுமே மாத்துற சக்தி இருக்கு. இது நிஜமாவே சாத்தியமா? அத பத்தி நீங்க தான் யோசிக்கலாம்.